ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு புதன்கிழமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் பண்ண போகிறேங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் இடியாப்பம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இடியாப்பம் பண்ணதுக்கு கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணிடலாங்க. நல்லா சுட சுட வெந்நீர் விட்டு நம்ம இடியாப்ப மாவு பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு சைட் டிஷ்டாட்டு குருமா பண்ண போகிறேன். சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும். மட்டன், பாயா குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி குருமா பண்ண போகிறேன். கார்த்திகை மாதம் நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். இன்றைக்கி வெஜ்ஜு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம மாவில் விட்டு பிசையணும். இப்போ வெந்நீர் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம மாவை எடுத்துக்கிடலாம். ரேஷன் அரிசி மாவில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. டம்ளருக்கு 2 டம்ளர் எடுக்கேன். ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துருக்காங்க. இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக வருங்க. நான் அளவு எல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே நான் ஊற்றி பிசைஞ்சிருவேன். இங்கே ஊற்றி பிசையதாக இருந்தால் 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. தேங்காய் எண்ணெய் நான் குறைய மாவு எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுதேன். இது வீட்டில் தேங்காயில் செக்கில் ஆட்டி எண்ணெய்ங்க, காலியாக போகுது. ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன், மாவட்டத்துலேருந்து. இப்போ வெந்நீர் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சிருச்சுங்க தண்ணி. ரெண்டு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணியாக ஆட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி அதெல்லாம் மூடி வச்சுருவேங்க. அப்புறம் தேவைன்னா விடுவேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு. நான் கையளவில் தான் எல்லாம் பண்ணுவேன். எதுவுமே அளந்து போட மாட்டாங்க. சும்மா கையளவுலே பண்ணோம்னா எனக்கு கரெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுதேன். இந்த சூட்டோடு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா மாவு வெந்துருங்க. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால மூடி வச்சுக்கிடலாம். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம குருமாக்கு ரெடி பண்ணிடலாம். குருமாக்கு பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. ஒரு கேரட் எடுத்துருக்கேன். 2 தக்காளி, அப்புறமா பட்டாணிங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கொஞ்சம். பட்டாணி வாங்கினா அந்த மாதிரி உடச்சி டப்பாவில் போட்டு மூடி வைங்க. 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு கவரில் போட்டு மடக்கி நம்ம உள்ளுக்கு வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இனி பட்டாணி சீசன் தான் வருது, அதனால் பட்டாணி வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயமாக எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். எனக்கு அருமனை வச்சு தான் ஸ்பீடாக வரும். கத்தி வச்சு எனக்கு அவ்வளோ ஸ்பீடாக வராது. எல்லா காய்கறியுமே உட்காந்துருந்து நறுக்கிடுவாங்க. அருமனையில் வச்சே நறுக்கிடுவேன். அப்படியே பழகி போச்சு எனக்கு. இப்போ உள்ள பசங்கள்லாம் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறாங்க. எனக்கு வரமாட்டேக்கு. ஸ்பீடாக கட் பண்ணுவேன், ஆனால் ஸ்பீடாக வராது. சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே அருமனையிலே பழகி அதுதான் யூஸ் ஆகுது எனக்கு. யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்கூல் லீவு. மழை, சென்னையில் மழைன்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. மழை காலையில் இல்லை அவ்வளோவாட்டு. கேரட்டை கட் பண்ணிடலாம். கேரட் தோலை சீவிக்கங்க.
சீவிட்டு நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். சால்னா மாதிரி நம்ம பண்ணணுங்க. இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்குலாம் போடலை. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி 3 போட்டு பண்ண போகிறாங்க. உருளைக்கிழங்கு காலி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பீன்ஸும் குட்டி குட்டியாக நறுக்கணும். ரொம்ப பெருசாக நறுக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு ஹோட்டலெல்லாம் சால்னாக்கு போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி போடணும். நாங்கள் மேக்ஸிமம் தேங்காய் சட்னி தான் வச்சுப்போம். தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். தேங்காய் பால் கூட எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. அது சாப்பிட முடியாது, திகட்டிட்டு வரும். சட்னினா உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போமாச்சும் குருமா பண்ணுவேன். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பாயா குழம்பு எதுனாலும் வைக்கலாங்க. குருமாவுக்கு சொதி குழம்பு வைக்கலாம். குருமா அது இல்லைன்னா சட்னிங்க, தேங்காய் சட்னி. போன தடவை மழையிலையும் இப்படி தான் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. மழையே பெய்யலை. இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. மழை இல்லை. காலையில் சாயந்தரம் கண்டா பெய்யுது என்னமோ தெரியல. தக்காளி 2 பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளியிலலாம் புழு இருக்கான்னு பார்க்கணுங்க. பூச்சி நிறைய இருக்கும். இப்போ கார்த்திகை மாதம்லாம் எல்லா காய்கறிலையுமே பூச்சி வந்துடும். கீரை, தக்காளி எல்லாத்துலேயுமே பூச்சி வந்துடும். பார்த்து கட் பண்ணி போடுங்க. தக்காளி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே புழு இருக்கும். நான் எப்போ தக்காளி வெட்டினாலும் பார்த்து தாங்க கட் பண்ணுவேன். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுனாலே சந்தேகத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி இருக்கவும் செய்யும். கீரையிலையும் நிறைய புழு இருக்கும். கார்த்திகை மாதம் முருங்கை மரத்துலலாம் பூச்சி விழுந்துடும். காயே பிடிக்காது பாருங்கள். கீரையும் இருக்காது மரத்தில். இப்போ பட்டாணியும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ குருமா பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கடையில் பண்ணாலும் கடையில் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் ஊற்றுற தூக்குச்சட்டி 30 வருஷம் கிட்ட இருக்குங்க. நான் எடுத்து பாம்பேயில் எடுத்தேன். என் ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் இந்த கேனு இருந்துச்சு, எண்ணெய் கேனு. அவங்க தான் எனக்கு ஒன்று கடையில் போய் மெனைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. சுகம் இல்லாமல் ஆகி அவங்க ஞாபகத்தை மட்டும் இந்த கேனை வச்சுருக்காங்க. நான் நல்லா உழைக்குது. 30 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்னும் எண்ணெய் அதில் தான் ஊற்றி வைக்கேன். நல்ல யூஸாக இருக்குது. ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாது. இப்போ கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பட்டை, கிராம்பு எல்லாம் போடலை. நான் எல்லாமே மசாலா திரிச்சு வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ண போகிறேன். சோம்பும் கல்பாசியும் போட்டு பண்ணுவேன். கல்பாசி போட்டேன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்பாசி குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் பவுட்ரு. அந்த பவுடரை ஆட் பண்ண போகிறேன். பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே பொடியாக திரிச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்புலாம் போட்டு பண்ணணுனாலும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாமே இப்போ கொஞ்சம் பவுடர் திரிச்சு வச்சேன். பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் நம்ம அப்படியே போடும்போது தூக்கி தூர போட்டுருதாங்க. பவுடராக திரிச்சு வச்சுருந்தா நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடுவோம். எல்லாமே சாப்பிட்றது மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதனால கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிலலாம் பாருங்கள், நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போடும்போது அதை புறக்கி தூர போட்டுருதோம், சாப்பிட மாட்டோம். அதே இது நம்ம பவுடர் பண்ணி வச்சு போட்டோம்னா நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளிங்க.
தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. தக்காளிலாம் ரொம்ப மசின்னு வேண்டாம், ஓரளவு வெந்தால் போடுறோம். நம்ம குக்கரில் வைக்கும்போது நல்லா சாஃப்டாகிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். தெரியுதா என்னன்னு தெரியல, நான் ஒரு சைடாக மொபைலை வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இப்படி எடுக்கிறேன். இப்போ கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா பட்டாணிங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. எல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம இதுதாங்க அந்த மசாலா. பட்டை, கிராம்பு, லவங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அந்த பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலாவுக்கு பதில் நீங்கள் இதே போட்டால் போதும், நல்ல வாசனையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சாப்பிடும்போது. மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வரமிளகாத்தூள், வரமிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம தேங்காய் கூட சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாம் நல்லா வதங்குது. கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏழு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பும் போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் குருமா. நம்ம தாளிசத்தில் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சாப்பாட்டில் எதுனாலும் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். அதனாலலாம் பெரிய வெங்காயம் ஜாஸ்தி கிடையாது, சின்ன வெங்காயம் தாங்க சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே கண்ணு நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே கண்ணாடி தான் யூஸ் பண்ணுதாங்க. சின்ன வெங்காயம் எடுக்கவே மாட்டாங்க. அது உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கவே மாட்டாங்க. சின்ன வெங்காயம் அடிக்கடி சேருங்க குழம்புல, சாப்பாடுலாம் ரொம்ப நல்லது. ஒரு 3 விசில் விட்டோம்னா போகிறோம், குருமா ரெடி ஆயிருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க. கழுவிக்கிடலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடுதேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணும். தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காவும் முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், சோம்புங்க எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி வாங்கும்போது, சார் வாங்கும்போது நல்லா அரைப்படுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது அது உடஞ்சிட்டுனா ரெண்டாவது வேறு பிளேட் போட்டாச்சுன்னா அரையே படாது சீக்கிரத்தில். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் குறையா போட்டுக்கலாம். இடியாப்ப மாவுலேயும் உப்பு இருக்குங்க, அதனால் நிறைய தேவைப்படாது. இப்போ புதினா தழை, மல்லித்தழை போட்டுக்கலாங்க. மல்லித்தழைலாம் இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம பேக் பண்ணி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சோம்னா
1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க. கெட்டு போகாது. உங்களுக்கு காற்று உள்ளே போகாமல் இருக்கணும், ஏரும் உள்ளே போகாமல் நல்லா சிக்கனை அடைச்சி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே புதினா காலி ஆயிடுச்சு. சால்னா குருமாக்கெலாம் புதினாவும் மல்லித்தழையும் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நம்ம கட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் கலர் மாறாமல் இருக்கணும்னா பால் ஆட் பண்ணிடலாங்க. பால் ஆட் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையன்னு கிடைக்கணும்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசிலுக்கு வேகட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பம் வந்து வாழை இலையில தான் புளிய போகிறேன். நம்ம வாழை இலையில பண்ணால் ரொம்ப மணமாக இருக்குங்க. இடியாப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வாங்கினோம்னா கழுவி இந்த மாதிரி ஒரு கூடையில் வச்சு நம்ம தண்ணி வடி வச்சு உருவி வைக்கக்கூடாதுங்க. உருவி வைக்காமல் இந்த மாதிரி இப்படி இணுக்கணுக்காக இணுக்கி வச்சிங்கன்னா ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வாங்கிட்டு வந்தாங்க. இது கழுவி வச்சுக்கலாம். மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பேஸ் சூடாக இருக்குது, நல்லா ஆறிடுச்சு. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி இடியாப்ப குழல் இருந்துன்னா இடியாப்ப குழக்குள்ள புழிஞ்சுக்கிடலாங்க. அமுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அமுக்கிறது இருக்கு என்கிட்ட. இதில் வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்கு தான் எடுத்திருக்கேன். நைட்டுக்கும் வச்சுக்கிடுவேன் நான். இப்போ மாவு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி அப்புறம் நம்ம 2 இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிடலாங்க. இது வந்து லைட்டாக துடைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி துடைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இலையும் துடைச்சி எடுத்தாச்சுங்க. மாவு பஞ்சு எடுக்கலாம். கை ஈரமாக இருந்ததுன்னா நல்லா துடைச்சிக்கோங்க. அல்லாட்ட நம்ம புளியும் போது வழுவி போவோம். இந்த மாதிரி புளியணும். நம்ம ரேஷன் அரிசியில் இடியாப்பம்னே சொல்ல முடியாதுங்க. நல்ல பூ மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுக்கலாம். இப்போ குக்கரை வந்து நமக்குள்ளே இறக்கிட்டு இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடலாங்க. நல்லா தண்ணி கொதிக்க விட்டு வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க. 2 இடியாப்ப குழல்ல புளிஞ்சாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி தட்டில் புளிய போகிறாங்க. நம்ம
வாழைக்காய் கேரட்லாம் துருவோம் பாருங்கள். இந்த துருவலில் வந்து நான் புளிய போகிறேன். இப்படி சீவி எடுக்கணுங்க. நல்ல பூ மாதிரி விழும். எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். கிட்ட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ ஈஸியாக விழுது பாருங்கள். இடியாப்ப குழல் இல்லைன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. மாவு கொஞ்சம் திக்காக பிசையணும். திக்காக பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சு இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பூ மாதிரி. இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் குருமா வச்சிருக்கனால தேங்காய் துருவல் போடல. நல்லா தேங்காய் துருவல் போடலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. தட்டை வந்து கவுத்தி போட்டு வைக்கணும். கவுத்தி போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி கவுத்தி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இடியாப்பத்தை உள்ளுக்கு வச்சிடணும். 2 இலை 3 இலை அப்படி வைங்க. இதெல்லாம் நல்லா அவிஞ்சிரும். மூடி வச்சுக்கலாம். 2-3 நிமிஷத்துலேயே அவிஞ்சிருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா வீட்டை எடுத்துக்கிடலாம். இடியாப்பம் அவிஞ்சிருக்குங்க, நம்ம எடுத்துக்கிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுக்கணுங்க. நல்லா ஆவி வந்து கையில் பட்டுரும். நல்லா வெந்துருச்சு. இப்படி இலையை பிடிச்சிட்டு இப்படி தூக்கிடணுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது ஒரு பேச்சு வச்சுக்கிடலாம். இது ஆபிட்டும். இடியாப்பத்தை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சீப்பு மாதிரி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இலையில வந்து அப்படியே எடுத்தீங்கன்னா பாட்டாக வந்துடும். எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இடியாப்பம்னா அப்படி இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம புட்டு துருவலில் வச்சதும் சூப்பராக கிடச்சிருக்கு. எல்லாமே நல்ல பூ மாதிரி வந்திருக்கு. இதுவுமே நல்ல பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ குருமா எடுத்து வச்சுக்கலாம். குருமாவும் ரெடிங்க. சூப்பராக குருமாவும் கிடச்சிருக்கு நமக்கு. சூப்பராகிட்டு குருமாவும் இடியாப்பமும் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. உண்மையில வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வாழை இலையோட வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க இடியாப்பத்தில். உங்கள் வீட்டில் வாழைக்கண்டு நினச்சின்னா இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் அப்படி பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.